ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காஃபுலி. உத்தரகாண்டில் ரொம்ப ஃபேமஸான உத்தரகாண்டோட ஸ்டேட் ஃபுட் இது. இந்த ரெசிபி வந்து ஒரு திக்கான கிரேவி டைப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாம் பாலக்கீரையை வச்சு செய்கிற ஒரு கிரேவி ரெசிபி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஒரு நியூட்ரிஷியஸ், ஏன்னா இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். அயன், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதால நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. மோரோவர் இதை நம்ம வின்டர் சீசனில் சாப்பிடும்போது நம்ம பாடி நல்லா வார்மாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் அத்தான்டிக்கான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பஞ்ச் பாலக்கீரை எடுத்திருக்கேன், ஸ்பினாச். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். ஸோ அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 5 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு 5-6 பச்சை மிளகாய் நறுக்கிக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நாம ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானது கடுகு சீரகத்தை பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுமே நாம் வச்சுருக்க பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணதுமே பச்சை மிளகாவையும் சேர்த்து சாட்டை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து தான் நாம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன்ஸ் ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அந்த ஸ்டேஜில் வந்து நாம் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். அதாவது மிளகாய் பொடி, கொரியண்டர் பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் சாட்டை பண்ணிவிட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாம். அதே போல் நம்மளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கலரி விடுங்க. கலரிட்டு ஒரு மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நாம் நல்லா வேக விடணும். ஸோ அதை கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா அது வெந்து வரணும். சென்டரில் நாம் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கீரை நல்லா வெந்ததுமே நாம் இதை நல்லா கடைஞ்சி விடணும். ஸோ நம்ம கீரையை நல்லா கடைஞ்சிடலாம். இது நல்லா கடைஞ்சி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி இதில் சேர்த்துட்டு அதை சேர்க்கும் போது நம்ம காஃபிலி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இதுக்கப்புறமா நாம் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா விட்டோன்னா நம்ம காஃபிலி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி, சிம்பிள், டேஸ்டி, ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் சப்பாத்தி ஒரு ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.